முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமு அப்புறம் அவரோட மனைவி கமலா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா கமலா பரம சோம்பேறி. எப்பவும் எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருப்பா. அவ காலையில எழுந்திருக்கிற நேரமே 10 ஆகும். ஒரு நாள் காலையில அவளோட கணவன் ராமு வேகமா வந்து இப்படி சொன்னான். ஏண்டி கமலா, மணி என்ன ஆகுதுன்னு தூங்கிட்டு இருக்க? இப்படியே போனா குடும்பம் எப்படி விளங்கும்? நாசமாதான் போகும். ஒழுங்கா எழுந்து சமைக்கிற வேலைய பாரு, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப கோவமா கத்தினா, ராமு கத்துறத பார்த்த கமலா மெதுவா கண்ண திறந்து இப்படி சொன்னா. என்னங்க அவசரம்? மணி 10 தானே ஆகுது. அதுக்குள்ள என்ன எழுப்புறீங்க? எனக்கு தூக்கமா வருது. காலையிலே ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. அதனால இன்னைக்கு சாப்பிடாம வேலைக்கு போங்க. ஒரு நாள் சாப்பிடலனா ஒன்னும் செத்துற மாட்டீங்க. என்ன கமலா, காலையிலேயே இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன அரசாங்க வேலையா பாக்குறேன்? சொகுசா போயிட்டு சொகுசா வர்றதுக்கு நான் வயல்ல வேலை பாக்குறேன். சாப்பிடாம போன மயக்கம் வராதா? ஆமா, அப்படியே ஒரு நாள் சாப்பிடாம போனா மயக்கம் எல்லாம் வராது. அதனால நீங்க அப்படியே போங்க. என்ன பாத்தீங்களே, எனக்கு எவ்ளோ சோம்பேறி தனமா இருக்குன்னு. என்னால எதுவும் செய்ய முடியாது. கமலா, உன்னை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா உனக்கு? தினம் தினம் உன் கூட போராட வேண்டியதா இருக்கு. ஒரு வேலையும் செய்யலனா எப்படி சோறு கிடைக்கும்? ஏன் நீங்க சமைக்க வேண்டியது தானே? தினமும் பொண்ணுங்க தான் சமைக்கணும்னு எதனா சட்டம் இருக்கா என்ன? இத கேட்ட ராமுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம சமைக்கதான சொன்னோம், இவ என்ன பொண்ணுங்க வேலை பசங்க வேலைன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறா அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தா ராமு. இதுக்கு மேல இவகிட்ட பேசி ஒன்னும் ஆக போறதில்லன்னு புரிஞ்சுகிட்ட ராமு சோகமா நடந்து வேலைக்கு கிளம்பினா. மெதுவா நடந்து வயலுக்கு வந்து சேர்ந்தான் ராமு. காலையில எதுவுமே சாப்பிடல. அதனால ரொம்பவே சோர்வா இருந்தா. அப்போ மேல பார்த்து இப்படி சொன்னா. கடவுளே, ஏன் என் பொண்டாட்டி பரம சோம்பேறியா இருக்கா? அவ அம்மா வீட்லயும் அப்படிதான் இருந்தா சரி, கல்யாணம் ஆனா சரியாயிருவான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இப்ப வரைக்கும் அவ பரம சோம்பேறியாதான் இருக்கா. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட தன்னுடைய பிரச்சனையெல்லாம் புலம்பிட்டு வேலைய ஆரம்பிச்சான். என்னதான் கமலா பரம சோம்பேறியா இருந்தாலும் ராமு அப்படி இல்ல. அவன் ஒரு கடின உழைப்பாளி. தன்னுடைய குடும்பத்துக்காக ராத்திரி பகல் பார்க்காம உழைப்பான். அப்படிதான் அன்னைக்கும் உழைச்சான். இந்த பக்கம் கமலா கட்டில விட்டு எந்திரிக்கவே இல்ல. நல்ல கண்ண மூடி சுகமா தூங்கிட்டு இருந்தா. அப்போ அங்க வந்த கமலாவோட சிநேகிதி மீனா இப்படி சொன்னா. என்ன கமலா, மணி 11 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? இப்படி இருந்தா எப்படி சோறு செய்வ? சீக்கிரமா எந்திருடி. அப்போ மீனாவ பார்த்த கமலா எழுந்து கட்டில உட்கார்ந்து இப்படி சொன்னா. வா மீனா, எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குடி. அதான் காலையில எழுந்திருக்கவே முடியல. இப்ப கூட பாரு, யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அது சரி, இவ்ளோ பெரிய பரம சோம்பேறிய நான் பார்த்ததே இல்ல கமலா. சரி, சோறு செஞ்சியா? அதெல்லாம் செய்யல மீனா. சோறு செய்யவே சோம்பேறித்தனமா இருந்துச்சு. அதான் என் புருஷன் சாப்பிடாம வேலைக்கு போக சொல்லிட்டேன். அவரும் போயிட்டாரு. அதான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அடிப்பாவி, வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யற புருஷனுக்கு சோறு செய்யாம இப்படி பட்டினி போட்டு அனுப்பியிருக்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன மீனா, ரொம்ப பேசிட்டு இருக்க? என் புருஷன் ஒரு நாள் சாப்பிடாம போனா ஒன்னும் செத்துற மாட்டாரு. அது மட்டும் இல்லாம நான் பரம சோம்பேறின்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணாரு. அடியே கமலா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவ, ஒழுங்கா எல்லா வேலையும் பாப்ப அப்படின்னு நினைச்சு தாண்டி உன் புருஷன் உன்னை கல்யாணம் பண்ணாரு. ஆனா நீ இன்னும் திருந்தாம அப்படியே இருக்க. மீனா, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வந்து எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காத. ஒழுங்கா உன் வேலைய மட்டும் பாரு அப்படின்னு ரொம்பவே கோவமா கத்துனா கமலா. இத கேட்ட மீனாக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. ஏன் கமலா என்கிட்ட கத்துற? நான் உனக்கு நல்லதுதானா சொன்னேன். நீ சொன்னா கேக்கவா போற? சரி, எனக்கு சோலி கிடக்கு, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மெதுவா நடந்து அவ வீட்டுக்கு போனா. இந்த சோம்பேறி கமலாக்கு எவ்ளோ சொன்னாலும் புரிய போறது இல்ல. அவ இப்படியே பரம சோம்பேறியாதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா இது எதுவுமே தெரியாம ராமு வயல்ல கடினமா உழைச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். ரொம்ப பசிக்குது. கமலா ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா நல்லா இருக்கும். சாயங்காலமும் ஆச்சு. தன்னோட சோம்பேறி பொண்டாட்டிய நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போனா. கமலா தன்னோட புருஷனுக்காக வீட்டுக்கு வெளியே காத்துட்டு இருந்தா. இத பார்த்த ராமு இப்படி சொன்னா. என்ன கமலா, விளக்கு கூட ஏத்தாம அப்படியே வெளியில வந்து நின்னுட்டு இருக்க? அதுவா?
என்ன எங்கன்னு தெரியல. அத தேட ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு. அதான் அப்படியே வெளியில வந்து நின்னுட்டு இருக்கேன். இத கேட்ட ராமுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்படிப்பட்ட பரம சோம்பேறிய பொண்டாட்டியா கட்கட்டிக்கிட்டத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான். வேற வழி இல்லாம மெதுவா போய் தூங்கவும் ஆரம்பிச்சான். 2 பேரும் என்னதான் பசியில இருந்தாலும் அவங்க நல்லா தூங்க ஆரம்பிச்சாங்க. காலையிலயும் ஆச்சு. ஆனா ராமு எழுந்திருக்கவே இல்ல. மணி 10 ஆகியும் அவன் தூங்கிக்கிட்டே இருந்தான். இத பார்த்த கமலா ரொம்ப குழப்பத்தோட ராமுவ பார்த்து இப்படி சொன்னான். என்னங்க, மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் யாரு வேலைக்கு போறது? எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு கமலா. ஏன் உனக்கு மட்டும்தான் சோம்பேறித்தனமா இருக்குமா? நான் இன்னைக்கு வேலைக்கு போல, நீ வேணா போ. என்னது, நான் போணுமா? என்னங்க விளையாடுறீங்களா? ஒழுங்கா வேலைக்கு போங்க. மணி என்ன ஆகுது? நான் போக போறது இல்ல கமலா. எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. நான் ரொம்ப நேரம் தூங்க போறேன். நேத்து உனக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சு, சோறு செய்யாம நல்லா தூங்குனியா? அப்ப நான் ஏதாவது உன்னை கேட்டனா? ஏங்க, நானும் நீங்களும் ஒன்னா? நீங்க வேலைக்கு போய் காசு சம்பாரிச்சாதானே நம்ம நல்லா வாழ முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு வேணும்னா நீ வேலைக்கு போ, என்னால போக முடியாது. இதை கேட்ட கமலாக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருந்தா. வேற வழி இல்லாம சோகமா கமலா சமைக்க ஆரம்பிச்சா. அப்பதான் அவளுக்கு எல்லாமே புரிஞ்சது. தன்னோட புருஷன் எதையும் எதிர்பார்க்காம தனக்காக உழைச்சாரு. ஆனா அவருக்கு ஒரு வாய் சோறு கூட என்னால போட முடியல அப்படின்னு அவளுக்கு குற்ற உணர்ச்சி குத்திட்டு இருந்துச்சு. அட கடவுளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சோம்பேறித்தனமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் புருஷனை மறந்துட்டேனே. அவர்கிட்ட முதல்ல போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா தன்னோட புருஷனை பார்க்க கிளம்பினா. தூங்கிட்டு இருக்கிற தன்னோட புருஷனை பார்த்து கமலா இப்படி சொன்னா. என்னங்க, தூங்குற மாதிரி நடிச்சது போதும், ஒழுங்கா எழுந்துருங்க. உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. என்ன உனக்கு திடீர்னு என் மேல அக்கறை? எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணா, நீ போ இங்கிருந்து. என்னங்க, எனக்கெல்லாம் புரிஞ்சது என் மேலதான் தப்பு. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்ன பரம சோம்பேறியா வளர்த்துட்டாங்க. நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஒழுங்கா பாக்குறேங்க. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு எல்லாம் வேணா கமலா. நீ சோம்பேறியா இல்லாம எல்லா வேலையும் எனக்காக செஞ்சி உன்னையும் பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். கமலா சோம்பேறித்தனமா இருந்தது அவள மட்டும் பாதிக்கல. அவளோட புருஷனையும் கஷ்டப்படுத்தினத கமலா புரிஞ்சுக்கிட்டா. நீங்களும் கமலா மாறி சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. கடினமா உழைச்சு உங்களுக்கான இடத்தை கண்டுபிடிங்க. ஒரு ஆண் சோம்பேறியா இருந்தா சாப்பாட்டுக்கு கஷ்டம் வரும். ஆனா ஒரு பெண் சோம்பேறியா இருந்தா வாழ்க்கையே கஷ்டமாயிடும். என்னதான் ஒரு ஆண் சம்பாதிச்சாலும் ஒரு பெண் தான் அவனோட பசிய போக்க முடியும். என்ன கேட்டீங்கன்னா, பெண் தான் எல்லாருடைய வீட்டோட அன்னபூரணி. பாத்தீங்களா, என்னோட சோம்பேறித்தனத்தால என் குடும்பமே எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு. நீங்களும் சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. அப்புறம் என்னோட நிலைமை தான் உங்களுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.